வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவான பகல் 10 ராப்பத்து விழா கடந்த 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. பகல் 10 உற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று காலை நம்பெருமாள் ஆண்டாள் முத்துக்கொண்டை அணிந்து வைரக்கல் அபயஹஸ்தம், மார்பில் மகாலட்சுமி பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்களுடன் மூலஸ்தானத்தில் இருந்து தங்கப் பல்லக்கில் புறப்பட்டார். ராமானுஜர், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார் தொடர்ந்து வர அரையர்கள் பாசுரங்களை கேட்டவாறு பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் 12 ஆழ்வார்கள் முன்னிலையில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷம் முழங்க நம்பெருமாளை சேவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் பொன்னானி ஸ்ரீ மகாவிஷ்ணு கோவில் உள்ளது. ஊர் நன்மைக்காக கோவிலில் தாம்பூல பிரசன்னம் நடத்தப்பட்டது. பிரசன்னத்தில் கோவிலில் யதி சாபம் இருப்பதாக சொல்லப்பட்டது. துறவரம் பூண்ட சுவாமிகள் கோபப்பட்டு சாபமிட்டதால் உண்டாகும் தோஷம் யதி தோஷம். இதற்காக யதி பூஜை நடத்தினர். கோவில் புனரமைப்பு கமிட்டி தலைவர் வினோத் தலைமை வகித்தார். பூஜைகள் கோவில் மேல்சாந்தி சுதீஷ் மற்றும் தன்வந்திரி கணேஷ் செய்தனர். ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீமத் சுவாமி ஆத்மதாஸ் யதி பூஜையில் பங்கேற்றார். சுவாமிகளுக்கு செண்டை மேளம் முழங்க கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிகளுக்கு பாத பூஜை செய்து வஸ்திரதானம் கொடுத்து வழிபட்டனர். இதனால் யதி தோஷம் நீங்கி மக்கள் நன்மை அடைவர் என்பது ஐதீகம். அதைத் தொடர்ந்து உண்டியல் சமர்ப்பணம், தீபாராதனை, பஜனை நடந்தது. திரளான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். எல்லாரும் வந்து சொல்லுங்க, நான் இவ்வளவு ரூபாய் தரேன், இவ்வளவு தரேன்னு சொல்லுங்க, நாங்க எழுதி வச்சுக்கிறோம், போன் நம்பர் வச்சுக்கிறோம், நாங்க வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம். யாராவது சொல்லணும்னு இருந்தா இப்ப நீங்க காசு எல்லாம் விட்டாலும் கூட தயவு செஞ்சு சொல்லுங்க, பேர் கொடுங்க. அப்பதான் நம்ம கமிட்டிக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு. நம்ம மெதுவாக 12 ராசிகளுக்கும் பரிகார ஸ்தலமான 2வது சிவாலயமான கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சி மகாதேவர் கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தரணநல்லூர் நாராயணன் நம்பூதிரி யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றினார். 10 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் கணபதி ஹோமம், பசும் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறும். முக்கிய நிகழ்வான 1ஆம் தேதி நந்தி ஓட்டுடன் பிரதோஷ பூஜை மற்றும் பகவான் நந்தி வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறும். பள்ளி வேட்டை 3ஆம் தேதியும், தாமிரபரணி ஆற்றில் பகவானுக்கு ஆராட்டு 4ஆம் தேதியும் நடைபெறும். கொடியேற்று நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
காரைக்காலில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் சுவாமி கோயில் உள்ளது. மார்கழி மாத வளர்ப்பிறை சஷ்டியை முன்னிட்டு சுப்பிரமணியருக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். சத்ரு சம்கார திரிசதி ஹோமம் நடத்தப்பட்டது. சுப்பிரமணியருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் முருகனை தரிசித்து மனமுருகினர். விழுப்புரம் ரயிலடி ராஜகணபதி கோயிலில் தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமி எழுந்தருள்கிறார். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு மண்டல அபிஷேகம் மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது. கணபதி ஹோமம், பால்குட ஊர்வலம், ஆபரண பெட்டி புறப்பாடு உள்ளிட்ட வைபவம் நடந்தது. ஐயப்பனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பெண்கள் விளக்கு பூஜை செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஐயப்ப கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர்.